நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கதகளி ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா ஆமா, சொல்லவா வேணும், ரொம்ப நல்லா இருந்தது. நேரம் போனதே தெரியல. இரு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இருந்து தானே இந்த சத்தம் வருது. ஆமா ஆமா, ஓம் நமச்சிவாய, பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. யார் அது? ஏய், யார் அது உள்ள? ஏய், யார் அது? ஏய், பிடிங்க அவனை. ஏய், நில்லு. ஏய், ஓடாதீங்க. பிடிங்க அவனை. ஏய், விடாதீங்க. ஏய், ஓடாத. தப்பிக்க முடியாது. ஏய், நில்றா. எங்கடா ஓடுற? ஓடாத. நில்லு. ஏய், கோயிலுக்குள்ள எப்படி வந்தீங்க? நில்லு. நீ எங்க போனாலும் நாங்க விட மாட்டோம். விட மாட்டோம். யாரு நீ? ஏய், நில்லுடா. என்ன சிறிகண்டா, இந்த நாட்டோட முறைகள் எல்லாம் நீயும் உன் பையனும் சேர்ந்து மாத்த நினைக்கிறீங்களா என்ன? என் பையன் செஞ்சது ரொம்ப தப்புதாம்மா. ஆனா என்ன, அதுல ஒரு காரணம் இருக்கு. அதாவது இவனோட அம்மா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்கா. உடம்பு முழுக்க புண்ணாகி ரத்தமும் சதையுமா ஊத்திக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டா அவ ஆத்மா போய் சேருமேங்கிறத நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. வழிமுறைகளை மீறினா கிடைக்கிற தண்டனை 101 சாட்ட அடியும் ரொம்ப கொடூரமான மிருகங்கள் பதுங்கி இருக்கிற செம்பின் மேட்ல திரும்ப கொண்டு போய் விடுறதும் தான். ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே நீங்க சொன்னீங்க. அதனால நீங்க தண்டனை கொடுக்க வேண்டாம். சிறிகண்டனி இந்த தண்டனை கொடுப்பாரு. ஐயோ ராணியம்மா, வலிக்குதுப்பா. அப்பா, வேண்டாப்பா. வலிக்குதுப்பா. இவனை தூக்கிட்டு போய் செம்மின் மேட்ல போடுங்க. காட்டு மிருகங்களுக்கு இவனோட ரத்தமும் சதையும் வேண்டான்னா இவன் திரும்ப வரட்டும். ஐயோ கடவுளே, உடம்புல ஒரு எலும்பு கூட மிச்சம் இருக்காதுடா. நமச்சிவாய. நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. யாரு நீங்க? நான் ஒரு சிவயோகி. இவங்க சிவயோகினி. எல்லா நேரங்களிலும் பரமசிவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எல்லா கோவில்களையும் சுத்தி வந்து ஒவ்வொரு நாடுகளை சுற்றி அந்த பரமசிவன் மேல இருக்கிற பக்தியில வாழும் தம்பதிகள். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? எங்களுக்கு காடும் நாடும் எல்லாம் ஒன்றுதான். இங்கு பஞ்சாட்சர மந்திரத்தை கேட்டதால் சிவபூஜையை நடத்தியது யார் என்று தெரிந்து கொள்ள வந்தோம். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த நாட்டை ஆள்றவங்க என்ன கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எதற்காக? தாங்கள் என்ன தவறு செய்தீர்கள்? நான் அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண, அதுதான் குத்தமா? தெய்வத்தை பிரார்த்தனை செய்வது எப்படி தவறாகும்? என்னாச்சு? நான் ஒரு ஏழைங்க. அது எனக்கு இல்ல. ஓம்
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. மிருகங்கள் நிறைய இருக்கிற இடம்ல, எந்திரிச்சு போலாம்ல. என்னோட எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு, உடம்பு மொத்தம் வலியா இருக்கு. நான் எங்க போக முடியும்? என்ன இந்த காட்டில் உள்ள மிருகங்கள் வேட்டையாடிடும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எழுந்துரு. ஓம் நமச்சிவாய. மரணம் யாருக்கு எப்ப வரணுங்கிறத முடிவு செய்யறது அந்த பரமேஸ்வரன் தான். நமச்சிவாய. யாராலையும் அதை மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஓம் நமச்சிவாய. உன் வாயிலிருந்து வர மந்திரம் உன்னை காப்பாற்றக்கூடிய கவசம். உன்னோட மரணத்துக்கான நேரம் இன்னும் வரல. ஓம் நமச்சிவாய. முறிந்து போன உன் எலும்புகளில் இனி வலி இருக்காது. உடலில் ஏற்பட்ட காயங்களும் இனி மறைந்தே போய்விடும். இனி உன் பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். ஓம் நமச்சிவாய. இங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று சந்தோஷமாக இரு. பஞ்சாட்சர மந்திரத்தை நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இரு. அது என்னைக்கும் உன்னை காப்பாத்துற கவசம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கடவுளே, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகாராணியோட அழக பார்த்து கண்ணாடியே பொறாமப்படுதோன்னு எனக்கு தோணுது. மாலினி, என் கண்ணுக்கு கீழே ஒரு கருப்பு அடையாளம் இருக்கா? முழு நிலவுல கருப்பு அடையாளம்ன்றது அழகு தானே, அசிங்கம் ஒண்ணு இல்லையே. மங்களத்தம்மாவோட அழகோட பெருமை தான் அவரோட மனைவிய அந்த புறத்திலே விட்டுட்டு மகாராஜா அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க ஓடி வந்துருவாரு. மகாராஜா இன்னைக்கும் இங்க வருவாரு. வராம இருக்க முடியுமா? மகாராணியோட அழக பத்தியும் புத்திய பத்தியும் பேசுறத தவிர இந்த ஊர்ல இருக்கிறவங்க வேற என்ன பேசுவாங்க? இந்த நாட்டுல என்னோட அழக மிஞ்சறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா என்ன? குமரிகளும் கிடையாது, குழந்தைங்களும் கிடையாது. ஒரு போதும் இல்ல. நம்ம கோவில்ல நடந்த திருவிழாவுக்கு பார்வையாளர்களா வந்த உங்க முகபாவனை ஞாபகம் இல்லையா ராணியம்மா உங்களுக்கு? திருவிழால சாமிய பார்க்கல, உங்களோட முகத்தை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களை அலங்காரம் பண்ற நாங்களே கண் இமை மூடாம உங்க முகத்தை பார்த்துட்டே இருப்போம். எத்தனை காலங்கள் போனாலும் என்னோட அழக ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்க கூடாது. ராணியம்மா, ராணியம்மா, பட்டு வியாபாரி வந்திருக்காரு. உங்களுக்காக விசேஷமா ஏதோ கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, வணக்கம் மகாராணி அம்மா. என்ன சந்திரசேனன், இத்தனை காலமா எங்க போயிருந்தீங்க? வங்க நாட்டுல விசேஷமான ஒரு நெசவாளி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதனால அவனை பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தேன். மாசங்கள் நிறைய கடந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு மகாராணி கிட்ட காமிக்கிறதுக்காக விசேஷமா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? இத 31 நாள் ராத்திரியும் பகலுமா அவங்க நெஞ்சிருக்காங்க. சாதாரண ஆளுங்களால இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது.
மருத்தூர் மகாராஜா அவருடைய மனைவிக்கு கொடுத்த அதே பட்டு. பாடலிபுத்திரத்திலிருந்து ராஜகுமாரியோட சுயம்வரத்துக்காக மகாராஜா வரவழைச்ச அதே பட்டு. எனக்கு தெரிஞ்சு இத கட்டுறதுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆள் எங்க மகாராணி மட்டும்தான். புடவைய விட உங்க பேச்சு நல்லா இருக்கு. இந்தாங்க மகாராணி. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கான விலையை விட உங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். ரொம்ப நன்றி. பயணத்துல நீ நிறைய பெண்களை பார்த்திருப்பல்ல? அந்த பெண்கள்ல என்ன விட அழகிய இந்த நாட்டிலயோ இல்ல வங்க நாட்டிலயோ நீ பாத்தியா? அது வந்து என்ன மகாராணி மனசு கஷ்டப்படக்கூடாது. வங்க நாட்டுல இல்ல, இந்த நாட்டிலேயே அடியேன் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு அழகான பொண்ணு. இந்த நாட்டிலயா? ஆமா, அவங்க அழக பார்த்தா தேவியர்கள் கூட தோத்துருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஏன் கட்டுல இருக்கிற ஒரு புடவைய கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு அபாரமா இருக்கும், அற்புதமா இருக்கும். மகாராணி, இவர் பொய் சொல்றாரு. நம்ம ஊர்ல அப்படி யாரும் இல்ல. அழகோட கடைசி வார்த்தை இந்த நாட்டுல எங்க மகாராணி அம்மா தான். நீங்க சும்மா பேசாதீங்க. நான் விளையாடல. அப்படி ஒரு பொண்ணு இருக்கா. அவ கையில பால் குடத்தை பார்த்தேன். ஒருவேளை அவ ஒரு பால்காரியா இருக்கலாம். மாலினி, நம்ம நாட்டுல அப்படி ஒரு பால்காரி எங்க இருக்கா? மகாராணி, இந்த ஊர்ல ஒருத்தி இருக்கா. அது இந்த ஊர்ல இருக்கிற சுதனோட பொண்டாட்டி அழகிதான். அது சந்திரசேனன் சொன்ன அளவுக்கு அவ்வளோ அழகியாவ. அப்படின்னா கண்டிப்பா நான் அவளை பார்த்தே ஆகணும். அழகியாமே. பாத்திரத்தை தொட்டு அசுத்தம் பண்ணிடாத. இல்ல. நான் போயிட்டு வரேம்மா. இவ எங்கேயோ பிறக்க வேண்டிய பொண்ணு. ரொம்ப அழகா இருக்கா. இல்லம்மா, உனக்கு காசு வேண்டாமா? உனக்கு தினம் தினம் அழகு கூடிக்கிட்டே வருது. யாரும் இல்லாத நேரத்துல ஒரு நாள் உள்ள வந்துரு. நான் அப்படிப்பட்டவல்ல. குழந்தைங்களே, உங்க எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கா? ஓம் நம சிவாய. பாட்டி அம்மா, அதோ ஒரு பொண்ணு. அவங்கெல்லாம் தெய்வத்தோட கதையை கேட்க கூடாது தானே பாட்டி அம்மா? அப்புறம் ஏன் நீங்க அவங்கள தண்டிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க குழந்தைங்க, யாருக்கு தீர்ப்பு அளிக்கணும், யாருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறத பத்தி எல்லாம் நினைக்க கூடாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அன்பு காட்டுறது எப்படிங்கறத பத்தி தான் நீங்க நினைக்கணும். இருந்தாலும் பால்காரி அந்த கதையை கேட்டாங்கல்ல, அதனால என்ன? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் கடவுளுக்கு சொந்தமானது.
அதனால கடவுளோட கதைகளை எல்லாருமே கேட்கலாம். அது மட்டும் இல்ல, கடவுளோட கதைகளை கேட்கறதுனால தண்டனைன்னு சொன்னா அதை கொடுக்கறதும் கடவுள் தானே, மனுஷங்க இல்லையே. அவ ஒரு பாவப்பட்ட பொண்ணு, பரிசுத்தமான பக்தி. அதை தவிர நீங்க வேற எதை பத்தியும் நினைக்க கூடாது. பால் வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு அவ இந்த வழியா தான் வருவா. ராணியம்மா, அதோ வரா சுகுனோட மனைவி அழகி. அந்த பட்டு வியாபாரி சொன்னதுல கொஞ்சம் கூட பொய்யே இல்ல. என்ன ஒரு அழகு! மகாராணி, நான் தெரியாம. உனக்கு இதெல்லாம் தேவையா என்ன? அவளை பார்த்த உடனே ராணியம்மா பிரமிச்சு போயிட்டாங்க. அது பத்தாதுன்னு உன்னோட பேச்சு வேற. சரி, நீ வா, ஏதாவது பேசி சமாளிக்கலாம். அழகி 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 அழகி. ஏன் இவ்வளவு நேரம்? இந்தா குடு, சாப்பிடு. வேலை முடிஞ்சதும் நான் கிளம்பிட்டேன். வர்ற வழியில ஒரு சத்தம். அக்கறையில் இருக்கிற சிவபெருமானுக்கு திருவிழா. ஆயிரக்கணக்கான ஜனங்க. அப்புறம் அவங்க கண்ணுல பட்டா கொன்னுட மாட்டாங்களா? நான் அங்க இருந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்தே திருவிழாவை பார்த்து ரசிச்சேன். சிவபெருமான் சிலையை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. கொஞ்ச நேரமாவது அதை பார்க்கறதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதில்ல. எனக்கு அது கூட கிடைக்கல. நீ கவலைப்படாம இரு, நிச்சயம் ஒரு நாள் உன்னால பார்க்க முடியும். ஆமா, இன்னைக்கு கதை கேட்டியா? பார்வதி தேவி முன்னாடி பகவான் சிவபெருமான் யோகி வேஷத்துல வந்த கதை. நான் கேட்ட என்னையே மறந்துட்டேன். அழகி, கவனமா இருந்துக்கோ. என்ன ஊர் பெரியவங்க யாராவது பார்த்தா நம்ம கதை அதோட முடிஞ்சிரும். நித்யாரம்மா பாவம், என்ன துன்புறுத்த கூடாதுன்னு குழந்தைங்க கிட்ட சொல்றத நான் கேட்டேன். இருந்தாலும் கவனமா இரு, நம்மலாம் ஏழைப்பட்டவங்க தானே. அந்த சிவபெருமான் முன்னாடி ஏழை பணக்காரன்னு எதுவும் கிடையாது. அதுவும் நித்யாரம்மா சொன்னாங்க. எனக்கு இப்படி ஒருத்தர் கொடுத்ததும் நீங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான காரணம் கூட சிவபெருமான் தான். எனக்கும் கொடுத்துருக்காருல இப்படிப்பட்ட ஒரு அழகிய. நான் இருக்கிற இந்த நாட்டுல என்னை விட அழகி ஒருத்தி கூட இருக்க கூடாது. அவ அழகு இருந்தாதானே அவளை எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க. சுதனோட அம்மா தேய் இருக்காளே, அவ ரொம்ப பேராசை பிடிச்சவ. சித்ரா, அந்த தேய்கிட்ட நான் இங்க வர சொன்னேன்னு சொல்லு. சரிங்க மகாராணி. இந்த நாட்டோட மகாராணியா இருக்க எனக்கு ஆசை இல்ல. இந்த நாட்டோட பேரழகியா இருக்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமா, அப்படித்தான். கொஞ்சம் சும்மா இருங்க. அந்தி சாயறதுக்குள்ள வர்றதானே வழக்கம். எங்கேயாவது இவ்வளவு ஊர் சுத்த கூட்டிட்டு போயிருப்ப? இல்லம்மா, நான் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்களை பாக்குறவங்க எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க.
உங்கள மாதிரி கல்யாணம் ஆனவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் புருஷன் கைய புடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தல. அது மட்டும் இல்ல, சில்லறைய கொட்டின மாதிரி ஒரு சிரிப்பு. ராஜா கிட்ட இவனை மாட்டி விட்டுடுவ போல இருக்க. இவ என்கிட்ட தானே விளையாடவும் சிரிக்கவும் செய்றா. அது தப்பா? விளையாட்டும் சிரிப்பு மட்டும்தான் இருக்கு. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு குழந்தை இருக்கா? எதுக்குமா அவளை இப்படி கஷ்டப்படுத்துற? நான் உண்மையைத்தானடா சொல்றேன். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா ஒரு குழந்தைய எடுத்து தாளாட்டணும்னு? இவனுக்கு அந்த பாக்கியம் இருக்க போறதில்ல. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். எப்போ? நான் செத்ததுக்கு அப்புறமா? எப்படி நடிக்கிறா பாரு. அவ அழகுல மயங்கிதானே இப்படி பேசுறான். அழகி, அம்மா சொல்றது கேட்டா கஷ்டமா இருக்கா? நான் இதுக்கு கஷ்டப்படணும்? குழந்தை பொறுக்கிறதுல நம்ம கையிலயா இருக்கு? இல்ல, என்ன படைச்சதும் என்ன வழி நடத்துறதும் சிவபெருமான் தான். நான் ஒரு குழந்தைய தாளாற்ற நேரம் வரும்போது அது சிவன் கொடுப்பாரு. நிச்சயம் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்லையே? இல்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டா போதும், அது தானா தீந்துரும். நீ வேண்டிக்கிட்டா கடவுள் கேட்பாரு நிச்சயமா. மகாராணி, நாங்க எல்லா விஷயத்தையும் இவகிட்ட தெளிவா சொல்லிட்டோம். மன்னிச்சிருங்க. இனிமே எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். எடுத்துக்கோ. சுகாசினி, இதுல இருக்கிற மருந்த உன் மருமகளோட முகத்துக்கு போட்டு விடு. இத போட்டதுக்கு அப்புறம் பொழுது சாயற வரைக்கும் முகத்தை கழுவவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? இது எதுக்காக? எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அனுசரிச்சு போனா தேவையான எல்லாமே கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுல்ல? புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னதை அப்படியே செய்யறேன். சரி, நீ இப்ப கிளம்பு. காசை பார்த்தோன்னு அவ முகம் எவ்வளவு பிரகாசமா இருந்ததுன்னு பாத்தீங்களா? மருமகளை கொலை செய்ய சொன்னா கூட அவ அதை செஞ்சிருவா. முதல்ல நான் சொன்ன வேலை முடியட்டும், அதுக்கப்புறமா அந்த அழகிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது யாரு கொடுத்தாங்கம்மா? சத்தம் போடாத. யாராவது கேட்டா பிரச்சனை ஆயிடும். இது பெரிய வீட்டு மகாராணிங்கெல்லாம் முகம் சூரியன் மாதிரி ஜொலிக்கிறதுக்காக போடுறது. நம்ம தம்பாங்குளம் இருக்குல்ல, அங்க பாலமுத்தத்து பெரிய மகாராணி குளிக்க வந்தாங்க. திரும்பி போகும்போது அவங்க தோழிங்க எடுக்க மறந்துட்டாங்க. அவங்க தேடி வர மாட்டாங்களா? காணோன்னா கண்டிப்பா தேடுவாங்கல்ல. இதெல்லாம் தேட மாட்டாங்க. இத நீயே போட்டுக்க. உன்னோட அழகான முகத்துல இத தேய்ச்சா இன்னும் அழகு கூடிடும். உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு என் மேல. நான் ஏதோ வாயில வந்ததையெல்லாம் பேசுறேனே தவிர
உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இது கூட 3 கொடிய விஷயங்களை கலந்திருக்க மகாராணி. யாருக்காவது தெரியாம ஒரு துளி அவங்க மேல பட்டா கூட மரணம் நிச்சயம். இந்த மருந்து முகத்துல பட்டா 2 மணி நேரத்துக்குள்ள முகம் அரிக்க ஆரம்பிச்சிடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் முகம் முழுக்க பருக்களால நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக அந்த பருக்கள் பழுத்து உடைய ஆரம்பிச்சிடும். 2 நாளைக்கு அப்புறம் சதைக்குள்ள இருக்கிற எலும்புகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் கேலி செய்யற மாதிரி ஒரு அசிங்கமான முகமா மாறிடும். இது நடந்தா போதுமில்ல மங்களத்தம்மா? போதும். அவ அழக அழிக்கிறதுக்கு இந்த மருந்து போதுமானது. இங்க பாரு, சாயந்தரம் ஆகிற வரைக்கும் முகத்தை கழுவக்கூடாது. சொன்னது புரிஞ்சதில்ல? நீ வேணா பாரு, என் பையன் திரும்பி வந்ததும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவான். ஊர்க்காரங்க அசந்துருவாங்க. சரி, நான் போயிட்டு வரேம்மா. ஏரா சாத்தி, போயிட்டு வா. எங்க கூட்டத்துல இருந்த யாருக்கும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டதில்ல. மறுபடியும் மகாராணி கிட்ட கை நீட்டி நிறைய தங்க காசுகள்லாம் வாங்குவேன். என்னாச்சே? கதை கேட்டு யாரும் எதுவும் பேசாம இருக்கீங்க? பாவம் சுனேந்திரன். அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரா பாட்டி? சுனேந்திரனை எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல, அதனால சுனேந்திரனோட நோயை யாரும் குணப்படுத்தல. ஊர்ல இருக்கிற நிறைய மருத்துவர்கள் கிட்ட எல்லாம் சுனேந்திரன் போனாரு. ஆனா என்ன பயன்? ஒருத்தர் கூட அவருக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை. அப்படியே சுனேந்திரன் நடந்து உச்சியில இருக்கிற மலைக்கு போனாரு. கொதிக்கிற வெயில்ல உச்சிநில மலையிலிருந்து மண்ணெடுத்து ஒரு சிவலிங்கத்தை செஞ்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு வேண்டிக்க ஆரம்பிச்சாரு. ஓம் நம சிவாய. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, சுனேந்திரனோட பக்தியை பார்த்து திருப்தி அடைஞ்ச கடவுள் ஒரு லாட மருத்துவரோட வேஷத்துல சுனேந்திரன் முன்னாடி வந்தாரு. அவரு சுனேந்திரனை தொட்டாரு. சுனேந்திரனோட காயங்களையும் தொட்டாரு, அதோட மருந்துகளையும் கொடுத்தாரு. அப்புறம் அந்த நோய் குணமாயிடுச்சா பாட்டி? ஆகாம இருக்குமா? தேவ தரிசனமே எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும். கடவுள் ஒருவரை தொடுறது பல ஜென்மங்கள்ல செய்த புண்ணியமாகும். அப்புறம் சுனேந்திரன் பல வருடங்கள் உடல்ல எந்த நோயும் இல்லாம வாழ்ந்தாரு. கடவுளை இதெல்லாம் செய்ய சொல்லி தூண்டுறது யாரு? கடவுளோட பிரியமான மனைவி பார்வதி தேவி. பக்தர்களோட சின்ன கஷ்டங்களை கூட நம்ம பார்வதி தேவியால தாங்கிக்க முடியாது. அந்த உச்சி மலைக்கு மேல இப்பவும் சிவலிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. மண்ணால செய்தாலும் கூட
காற்றுலயும் மழையிலையும் எதுலயும் மறைஞ்சு போகாம இன்னும் அப்படியே இருக்கு. அதுதான் சுனேந்திரனின் உயர்ந்த பக்தி. மனசு அர்ப்பணிப்போட வேண்டிக்கிட்டா மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாட்டியம்மா, அதான் அந்த பொண்ணு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஏழைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, குறிப்பாக பக்தர்களை. மகாராணி, அழகியிலே அழகியான சுதன் பொண்டாட்டி முகத்தை பாத்தீங்களா? வைத்தியர் சொன்னது உண்மைதான். முகம் அரிக்குது பாருங்க. முகத்துல பருக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நேரம் போக போக பருக்கள் புண்ணாகும். என்ன ராணியம்மா? இன்னும் 2 நாள் போச்சுன்னா அந்த சுதனோட பொண்டாட்டி எலும்பு தெரியற நிலைமைக்கு வந்துருவா, இல்லையா மகாராணி? ஆமா. இப்போ அந்த பட்டு வியாபாரி சந்திரசேனனை அரண்மனைக்கு வர சொல்ல. இவ அழக ரொம்ப வர்ணிச்சால, இப்ப வந்து பாக்கட்டும். நில்லுங்க. கொஞ்சம் தண்ணி தரீங்களா? இங்க பக்கத்துல எங்கேயும் குளம் இல்ல. தாகத்தை எங்களால தாங்கவும் முடியல. மன்னிச்சிருங்க, இப்ப என்கிட்ட தண்ணி இல்ல. இந்த பாத்திரத்துல வீட்ல இருந்து கறந்து எடுத்துட்டு வந்த பசும்பால் இருக்கு. பெரிய வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறேன். தண்ணி இல்லைன்னா என்ன, இருக்கிற பாலையாவது கொடுத்து தாகத்தை தீர்க்கலாம்ல? கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறத நான் என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். 2 பேரும் உங்க தாகம் தீர குடிங்க. இந்தாங்க. விக்கிறதுக்காக கொண்டு போற பாலை தரேன்னு சொன்னது உங்க நல்ல மனசு. நீங்களே எங்க கைகளை ஊத்துங்கள. ஐயோ, நான் ரொம்ப தாழ்ந்தவங்க. அதனால என்ன, தாகத்தை தீக்கிறவங்களும் பசிய போக்குறவங்களும் தெய்வத்தோட மறு உருவங்கள் தான். அதுல ஜாதி பேதங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊத்துங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்கிருந்து வரீங்க? நாங்கள் சிவபக்தர்கள். கடவுள் சிவபெருமானுடைய கோவில்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் சென்று சிவனை தரிசிப்பவர்கள். உரிமை இல்லைன்னா கூட நானும் சிவபெருமான வேண்டிட்டு தான் இருக்கேன். சிவபெருமானோட கோவிலுக்கு பயணம் செய்யற உங்களை பார்க்க முடிஞ்சது நான் செஞ்ச புண்ணியம். சிவபெருமான் என்றால் அவ்வளவு இஷ்டமா? பரம்பொருளான சிவபெருமான பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன இந்த உலகத்துல? என்னோட மிகப்பெரிய ஆசை இப்ப எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கிற அந்த சிவபெருமானோட நெற்றியில கங்கை நீர் ஒழுகி குளிர வைக்கிற மாதிரி என் பாத்திரத்துல இருக்கிற அந்த பாலை அவரையும் குளிர வைக்கணும். அதற்கு சிவபெருமான் உன் முன்னால் தோன்றினால் மட்டும்தானே அது நடக்கும். அது மட்டுமல்ல, சிவனின் நெற்றியிலிருந்து உன் பால் குடம் நிரம்ப வேண்டும் என்றால் அதற்கு சிவபெருமானின் சம்மதம் வேண்டுமே.
நீ ஒன்றும் வருந்தாதே. கடவுள் உன் முன்னால் தோன்றவில்லை என்றாலும் கூட கடவுள் உருவமாக இருக்கும் சிவலிங்கத்திற்கு நீ அபிஷேகம் செய்யலாமே. ஐயோ, அதெல்லாம் கூடாது. எங்களை மாதிரி இருக்கிறவங்க அப்படி பண்ணா எங்க தலைய துண்டிச்சிருவாங்க. அப்படி என்றால் உன் தலைதான் உனக்கு பெரிதா சிவனின் மீதுள்ள பக்தியை விட? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நான் என் உயிரை விடுறதுக்கு கூட தயாரா இருக்கேன் என்னோட கடவுளுக்காக. சிவபெருமானோட உருவமா இருக்கிற அந்த சிவலிங்க சிலை எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? அதெல்லாம் கோவிலுக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் பூஜை அறையிலும் தானே இருக்கும். அதுவும் சரிதானே. ஆமாம், நானும் அதை யோசிக்காமல் சொல்லிவிட்டேன். என்னை மன்னித்து விட. ஐயோ, ஒரு தடவை கூட உங்க வாயில இருந்து மன்னிக்கணுங்கிற வார்த்தை என்கிட்ட சொல்லாதீங்க. கடவுளோட கோவில்களை மிதிச்ச இந்த பாதங்களை கழுவி குடிக்கிறதுக்கான யோகியதை கூட எனக்கு இல்ல. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாட்கள் நாங்கள் இந்த வழியாக தான் கடந்து செல்வோம். சிவபெருமானை போல இவருடைய தலைக்கும் பயங்கரமான சூடுதான், எப்பொழுதும் தாகம். எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்கவில்லை. மறுபடியும் உன்னை சந்திக்கும் போது இவருடைய தாகத்தை தீர்க்க உன்னுடைய பால் பாத்திரத்திலிருந்து பாலை எதிர்பார்க்கலாமா? அதுக்கு என்ன, உங்க தாகத்தை தனிய வைக்கிறது என்னோட பாக்கியம். ஆனால் ஒரு கை செய்த தானத்தை மற்ற கைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் தர்மம். தானம் ரகசியமாக இருக்க வேண்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க சிவபக்தை மட்டும் இல்ல, கடவுளின் ஆசியோடு அழகியும் தான். உங்க பேரு? அழகி. பொருத்தமான பெயர். அது என்ன, முகத்தில் அங்கங்கு பருக்கள்? இந்த அழகிக்கு பொருத்தமாகவில்லையே. என்னாச்சுன்னு தெரியல. அழகிக்கு இதில் வருத்தம் இல்லையா? நான் இது வரைக்கும் என் முகத்தை கண்ணாடியில பார்த்ததே இல்ல. நான் பார்க்க அழகா இருக்குன்னு யாராவது சொன்னா அது பரம்பொருளான பரமசிவனோட ஆசீர்வாதம் தான். என்ன வழி நடத்துறது, எனக்கு வாழ்க்கை கொடுக்கறது, என்னோட சுவாசம், என்னோட உயிர் எல்லாமே சிவபெருமான் தான். அப்படிதானே இருக்கணும். ஆமா, ஒரு விஷயத்த நான் உறுதியா சொல்றேன். இவ்வளவு நல்ல மனசுள்ள உன்ன கடவுள் நிச்சயமா கைவிட மாட்டாரு, இல்ல? உன்னோட நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும். எப்பதான் இந்த பெட்டி நிறைய போகுதோ தெரியல. 8. இன்னைக்கு எப்படி கதை இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல கதையா? ஆமா ஆமா, எவ்வளவு கதைகளை அம்மா சொல்றாங்க தெரியுமா? நீ சும்மா இரு அழகி. எனக்கு ஆசை காட்ட வேதனை நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத கதைகள். அப்படியா? கேட்க கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் அதிசயமா தான் இருக்கு. என்னால கேட்க முடியாம போயிடுச்சு. மகாராணி சொன்ன மாதிரி எதுவும் நடந்ததா தெரியலையே. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல. இந்தங்கம்மா காசு. என்ன இது, பால் வித்த காசு குறையுது? தெரியாம தடிக்கு விழுந்து கொஞ்சம் பால் கீழே கொட்டிடுச்சு. தரைய பார்த்து நடக்கணும். அது சரி, எதிரில் வர ஆம்பளைங்களை பார்த்துக்கிட்டு நடந்திருப்ப. அம்மா, நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. இன்னையிலிருந்து ஒரு துளி பால் கூட கீழே சிந்தக்கூடாது, புரிஞ்சதில்ல? போய் வேலையை பாரு. அம்மா, அவ தான் தெரியாம கால் தடிக்கிருச்சுன்னு சொன்னான்ல, பின்ன எதுக்காகமா அவளை திட்டுற? போடா, என் முன்னாடி நிக்காத. அவளுக்காக பறிஞ்சு பேச வந்துட்டியா? மகாராணி என்கிட்ட கொடுத்த மருந்து மாறி இருக்குமா? என்ன நடந்ததுன்னு தெரியலையே.
அழகி, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நீ? ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். சொல்லு. இன்னைக்கு முகத்துல அம்மா ஒரு மருந்து போட்டு விட்டாங்க. என்னது? அம்மாவா? மகாராணி வீட்டுல இருக்கிறவங்க குளத்துக்கரையில மருந்து வச்சுட்டு போன்னு மருந்து அது. அம்மா என்ன உட்கார வச்சு முகம் முழுக்க அதை பூசி விட்டாங்க. முதல்ல முகத்துல அரைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பரு கூட வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. மருந்தோட சக்தியா இருக்கும்ல. அம்மாவுக்கு அவ்வளவு பாசமா? அம்மா என்கிட்ட கோச்சிக்கிறதெல்லாம் சும்மாதான். அம்மாக்கு என்ன பிடிக்கும். அம்மாவோட ஒரே ஒரு பையனோட மனைவியில பையன் மேல இருக்கிற பாசத்தை என் மேல காட்டாம இருப்பாங்களா? என்ன உன் முகத்தை இப்படியே எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. மருமகளோட முகத்துக்கு மருந்து தேடி நீ எந்த வைத்தியரை பார்க்க போன? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் எந்த வைத்தியர்கிட்டயும் போகல. மகாராணிக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல. ஒண்ணு நாடு கடத்துவாங்க, இல்லனா தலையை வெட்டிடுவாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. அவ வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அவ முகத்துல எதுவும் இல்ல. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் சொல்றத நம்புங்கம்மா. மருமகளுக்கு எந்த மருந்து குடுக்கலன்னு இவ வந்து சொல்றா. அவ பொய் சொல்லி ஏமாத்துறா. அவளை நம்பிடாதீங்க. மகாராணி என்ன மன்னிக்கணும். நான் எங்க போவேன் மகாராணி? அப்படியே போனாலும் எங்களுக்கு யார் மருந்து தருவாங்க? என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. உன்னோட மகன் சுகனுக்கு இப்படி ஒரு அழகான மனைவி தேவையில்லை. அவ இந்த நாட்டோட சாபோன்னு நான் மட்டும் ஒரு கட்டளை போட்டேன்னு வச்சுக்கோ, மக்கள் உங்களை கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. அது நடக்கணுமா உனக்கு? ஐயோ வேண்டாம் மகாராணி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.